Your time starts now. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கேர்லின் மினர்வா. இரண்டாம் ஆண்டு எம்பிபிஎஸ். என் தலைப்பு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். குறிக்கோள்கள்: அறிமுகம், கண்டுபிடிப்பு மற்றும் வரலாறு, டிஎன்ஏ அடிப்படை அமைப்பு, டிஎன்ஏ கைரேகை கட்டங்கள், டிஎன்ஏ சுயவிவரம், மரபணு கைரேகை பயன்பாடு, நன்மைகள் மற்றும் குறைபாடுகள், முடிவுரை மற்றும் எதிர்கால வாய்ப்புகள். மரபணு கைரேகை மனிதனை மரபியல் அடிப்படையில் தனித்துவமாக அடையாளம் காணும் நுட்பம்தான் மரபணு கைரேகை. மரபணு வரிசையில் உள்ள சில குறிப்பிட்ட பகுதிகளை பயன்படுத்தி ஒவ்வொரு மனிதரையும் அடையாளம் காண முடிகிறது. குற்றவியல், மருத்துவம், உறவு தொடர்பு நிரூபித்தல் போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது. கண்டுபிடிப்பு மற்றும் வரலாறு. மரபணு கைரேகை முறை 1985ஆம் ஆண்டில் அலெக்ஸ் ஜெஃப்ரீஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. டிஎன்ஏ வரிசையில் உள்ள வேறுபாடுகளை அடையாளம் காண முதன்முறையாக பயன்படுத்தப்பட்டன. மரபியல் மற்றும் குற்றவியல் துறைகளில் முக்கியமான திருப்புமுனையாக இம்முறை அமைந்தது. டிஎன்ஏ அடிப்படை அமைப்பு. மனித டிஎன்ஏ வேதியியல் அமைப்பு ஒரே மாதிரி. ஆனால் அடினைன், தைமைன், சைட்டோசின் அண்ட் குவானைன் வரிசையில் மாறுபாடுகள் உள்ளன. இந்த வரிசை வேறுபாடுகள் மனிதர்களை தனித்துவமாக்குகின்றன. மரபொத்த இரட்டையர்கள் தவிர ஒரே டிஎன்ஏ இல்லை. டிஎன்ஏ கைரேகை கட்டங்கள்: மாதிரி சேகரிப்பு, டிஎன்ஏ பிரித்தெடுத்தல், பிசிஆர் மூலம் பெருக்குதல், ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் மூலம் பிரித்தல், பட்டை வடிவ காட்சி, ஒப்பீடு மற்றும் முடிவு. டிஎன்ஏ சுயவிவரம், அதாவது டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். டிஎன்ஏ சுயவிவரம் என்பது ஒருவரின் டிஎன்ஏ வரிசை வேறுபாடுகளை ஆய்வு செய்து அவருக்கான தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கும் முறையாகும். அவை மாறி எண், டாண்டம் ரிப்பீட் அதாவது விஎன்டிஆர், ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரேக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம், பெருக்கப்பட்ட துண்டு நீள பாலிமார்பிசம் ஏஎஃப்எல்பி. இம்முறைகள் டிஎன்ஏவில் உள்ள வேறுபாடுகளை வெளிப்படுத்துகின்றன. டாண்டம் ரிப்பீட் விஎன்டிஆர் புரதம் குறியிடாத டிஎன்ஏ பகுதிகளில் காணப்படும். ஒவ்வொரு நபருக்கும் தனித்துவமான விஎன்டிஆர் வடிவம் உள்ளன. அதிக விஎன்டிஆர் பகுதிகள் ஆய்வு செய்தால் துல்லியம் அதிகரிக்கும். பழைய அல்லது சேதமடைந்த மாதிரிகளிலும் பயன்படும். பெருக்கப்பட்ட துண்டு நீள பாலிமார்பிசம் ஏஎஃப்எல்பி டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம்ஸ் மூலம் துண்டாக்குதல், துண்டுகளுக்கு லிங்கர்ஸ் இணைத்தல், பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலம் பெருக்குதல், ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் மூலம் பிரித்தல். ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ரேக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிஎன்ஏவை துண்டாக்கும். துண்டுகள் ஜெல்லில் அளவுப்படி பிரியும். உருவாகும் பட்டை வடிவ பேட்டர்னே டிஎன்ஏ கைரேகை. இம்முறை தற்போது குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. மரபணு கைரேகையின் பயன்பாடு. குற்றவியல் பயன்பாடு. குற்ற இடத்தில் கிடைக்கும் இரத்தம், முடி, விந்து, தோல், செல்களில் இருந்து டிஎன்ஏ எடுத்து சந்தேக நபரின் டிஎன்ஏவுடன் ஒப்பிட்டு குற்றவாளியை நிரூபிக்க உதவும். குற்றமற்றவர்களையும் விடுவிக்கவும் பயன்படும். உண்மை சம்பவம், டிஎன்ஏ கைரேகை மூலம் கிடைத்த நீதி. 1980களில் இங்கிலாந்தில் நடந்த 2 கொலை வழக்குகள் பல ஆண்டுகள் தீராதவையாக இருந்தன. குற்ற இடத்தில் கிடைத்த விந்து மாதிரி மூலம் டிஎன்ஏ கைரேகை செய்யப்பட்டது. முன்னர் சந்தேகிக்கப்பட்ட நபர் டிஎன்ஏ மூலம் குற்றமற்றவர் என நிரூபிக்கப்பட்டார். பின்னர் ஆயிரக்கணக்கான நபர்களின் டிஎன்ஏ ஒப்பீட்டில் உண்மையான குற்றவாளி கண்டறியப்பட்டார். இதுவே உலகின் முதல் டிஎன்ஏ ஆதாரத்தால் குற்றவாளி பிடிக்கப்பட்ட வழக்கு ஆகும்.
இதன் பிறகு குற்றவியல் துறையில் டிஎன்ஏ கைரேகை முக்கிய ஆதாரமாக மாறியது. உறவு உறவு தொடர்பு நிரூபித்தல், பெட்டர்னிட்டி மற்றும் மெட்டர்னிட்டி. குழந்தையின் டிஎன்ஏ பெற்றோரின் டிஎன்ஏ உடன் ஒப்பிடப்படும். தந்தை தொடர்பு உறுதிப்படுத்துதல், தாய் தொடர்பு உறுதிப்படுத்துதல், சட்டம் மற்றும் சமூக பிரச்சனைகளின் பயன்பாடு. மருத்துவ பயன்பாடுகள்: மரபிய நோய்கள் கண்டறிதல், மாற்று உறுப்பு பொருத்தம் அறிதல், அடையாளம் தெரியாத சடலங்களை அடையாளம் காணுதல், பேரழிவுகளில் இறந்தவர்களை கண்டறிதல். நன்மைகள் மற்றும் குறைபாடுகள். நன்மைகள்: இது மிக துல்லியமான அடையாளம் காணும் நுட்பம். குற்றவியல் மற்றும் மருத்துவத்தில் முக்கிய பங்கு உள்ளன. குறைபாடுகள்: தனியுரிமை தொடர்பான நெறிமுறை சிக்கல்கள், தவறான பயன்பாடு சட்ட பிரச்சனைகளில் ஏற்படுத்தலாம். முடிவுரை மற்றும் எதிர்கால வாய்ப்புகள். மரபணு கைரேகை நம்பகமான அறிவியல் அடையாள முறையாக விளங்குகிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் இதன் துல்லியம் மேலும் உயரும். வேகமான பரிசோதனை சாத்தியம். பேரிடர் கால அடையாளம் எளிதாகும். மருத்துவ ஆய்வுகளில் புதிய வாய்ப்புகள் வரும். எதிர்காலத்தில் விரைவான மலிவான பயன்பாடுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. நன்றி.